என்னாடியே இங்கிட்டு நேரம் ஆச்சு இன்னும் ஒரு ஆளை கூட காணாம போனியாகாம்பளக்கு நல்லா ஓடிச்சு 2-3 நாள் வியாபாரம். இன்னைக்கு நம்ம ஒருத்தரி நானாம் இந்த வெளியில வருவாங்கடியே. வேலை வெட்டிக்கு போறதே வருவாங்க. நம்ம கிட்ட கூழ் வாங்கி குடிக்கும் இளநீ வாங்கி கொடுக்கும் மெனக்கிட்ட வருவாங்க. இந்த வெயில்ல ஆடி வெட்டு மொட்டை வெயில் அடிச்சுக்கிறதுனால அதுல யார் வருவா? நல்லா அடிச்ச கணக்குல இருக்கு. ஆமாடி சாமி, அடிக்கிற வெயிலுக்கு மனுஷன் கிருகிருக்கு வந்து எங்கனக்குள்ள மயக்கம் மட்டாலும் போட்டு வைங்க ஓல அப்படி அடிச்சுக்கிறதுக்கு இப்பயே அப்படி அடிக்குது. இன்னும் 2 மாதம் கிடக்கு. என்னண்டுதே நம்ம செம்மா பண்ண போறோமோ ஒன்னும் தெரியலடி சாமி. ஆமாடி ஆத்தே, இப்படி வெட்டாவளியில உட்காந்துட்டு இருக்கும் போதே இப்படி வேர்த்து கொட்டுது கச 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 கசாண்டு. நாளை சித்திர திருவிழாவிலாம் சனங்க என்ன இடி வெட்டு என்ன மயக்கம் வந்து கிடக்க போதுகளோ தெரியல சாமி. அப்பா என்ன வாட்டி சொல்ற? சித்திர திருவிழா ஆரம்பிச்சிருச்சாக்க என்னைக்கு? ஏன் காலண்டரே பார்க்கல? உங்களுக்கு கடைக்கு போகும் வரமா இருக்கு. என்னைக்குன்னே தெரியல எனக்கு. நல்ல ஓடு போடுறடி நீக்கு. ஏண்டி 12ஆம் தேதி கொடி ஏற்றிட்டாக, திருவிழா நடந்துருக்கு தெரியலையா? நீயே ஒரு ஒம்பளாடாண்டு நீ எல்லாம் தேனியில வந்து சித்திர திருவிழா என்னைக்கும் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கவாரு. என்ன ஒம்பளையாப்போ? எனக்கும் தெரியாது வைத்தியே, நானும் பார்க்கவே இல்லை. எனக்கு 4 வேலையை பார்க்க வெட்டியை பார்க்க போக வரவுமா தெரியறதுனால காலண்டரே பார்க்கல. எனக்கு மறந்து போச்சு. என்னைக்கு திருக்கல்யாணம்? இன்னைக்கு என்னாடியே நீயும் தெரியலன்ற? அங்கம்மா சொல்லலையா? அவளை பார்த்து நீங்க பேசலையா? அவளுக்கு தெரியுமே, கரெக்டா சொல்லுவாரு நல்ல நாள் ஒரு நாள்னா. இல்ல வாட்டி, அன்னைக்கு வருஷப்பிறப்பன்னைக்கு அக்காவை பார்க்கல வீட்டுக்கு போனா நானும் வள்ளியா. அது கோயிலுக்கு போயிடுச்சான். சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துக்கு இருந்தோம். அப்புறம் நம்ம அங்க பரம பாக்குறதுக்கு அங்க போயிடுச்சான். அப்ப வர லேட் ஆகுன்னு சொல்லிட்டு பேசாம வந்துட்டோம். அதே போன் போட்டான், கடை பக்கம் வரேன்னு சொல்லிச்சு. இன்னும் காண ஆள. அப்படியா? அதான பார்த்தேன். அங்கம்மா இருந்துருந்தானே கரெக்டா சொல்லுவாளே. என்னடான்னு பார்த்துட்டு இருந்தேன். அதேண்டியே 21ஆம் தேதி திருக்கல்யாணம், 22ஆம் தேதி எதிர்ச்சேருவேன், 23ஆம் தேதி அழகு ராத்திரி அலங்குறாரு. அப்படியா? நான் கூட அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். திருக்கல்யாணம் அன்னைக்கு கயிறு மாத்தலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப ஒரு மாதிரியா போச்சு, கயிறு பழசா போச்சு. அதே மாத்தலாம்னு நினைச்சிட்டே இருந்தேன். நல்ல வேலை யாவப்படுத்தி விட்ட வாய்த்தி, எனக்கு என்னைக்குமே தெரியாம இருந்துச்சு. கூறுட்டவள, நீ கயிறு மாத்தக்கூடாதுடியே. மாசமா இருக்க உள்ள தாலி கயிறு மாத்திவியாக்கும். இப்ப மாத்தாத, பிறகு மாத்திக்க. அது என்ன செய்ய போகுது? பாசம் மஞ்சப்பொடி போட்டு நல்ல தேயி, அது என்ன இருக்கு? அப்புறம் மாத்திக்க, இப்ப மாத்தக்கூடாது. அப்படியா? மாத்தக்கூடாதா? சரி நல்ல வேலை சொன்னீங்க. இல்ல நான் மாத்தலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ராணி அடிச்சதடி சாக் பாட்டு. சித்திர திருவிழாவுக்கு போறோம், அப்படியே காசை அல்றோம். இந்த மாதிரி வியாபாரம் உன்னை போட்டோம்னு வச்சுக்க, வர சனம் போற சனம்லாம் பூரா வெயில் ததுக்கு வாங்கி குடிக்கும். வியாபாரம் பிச்சு உதறிப்படுவியே. என்னடியே ராணி என்ன தீவிரமா பழத்த யோசனையா இருக்கே? என்ன யோசனை? ராணி யோசிச்சானா என்னத்த யோசிக்க போறா? எப்படி காசு சம்பாதிக்கலாம், என்ன குறுக்கோழிய ஓடாமடி யோசிப்பா. அடியே ஒரு நல்ல யோசனை சொல்றேன் கேளுங்க. சித்திர திருவிழாவுக்கு போறோம், அங்க போய் ஒரு பட்டறைய போடுறோம். ஜூஸு கூழு மோரு எல்லாத்தையும் கலக்கி வச்சு நல்லா வியாபாரத்தை பின்னுறோம்டி. ஒரு மோரை வித்தா கூட ஒரு கிளாஸுக்கு 10 ரூபா 20 ரூபாய்க்கு விற்கலாம்டி. நல்லா காசு அள்ளலாம்டி. நல்ல 1 லிட்டர் தயிர்ல 3 குடம் தண்ணி ஊத்துற சரியா போச்சு. கலந்து கொடுத்தா ராஸ்கல் வெயிலுக்கு கண்ணை மூடிட்டு வாங்கி குடிச்சு விடுவாங்க. நான் சொல்றேன், மோர் கடையை போடலாம். ஒரு பக்கம் கூழை வாங்கி ஊத்தலாம். இங்க இருந்து காய்ச்சி எடுத்துட்டு போயிடும்டி. நான் கூட தண்ணியை வாங்கி கேன் வாங்கி கரைச்சிக்கிற வேண்டியதுதான். மோர் கூழலாம் வச்சு வியாபாரத்தை போடுறோம். அல்றம்டி காசை. ஒரு வண்டியில இளநீ கூட போட்டு எடுத்து போக வேண்டியது நம்ம மாட்டுக்கு. அடியே இது நல்ல யோசனையாத்தான் இருக்கு. எப்படி இளநீ எடுத்துட்டு போனோம்னா ஒரு டாடா ஏசி வண்டி பிடிச்சானே ஆகணும். பிறகு என்ன, அந்த வண்டியிலேயே எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு போயிட வேண்டியதுதான். கூழு மோர் தண்ணி வேணுமா தண்ணி கேணும் அப்படி தூக்கி போட்டு நம்மள உட்காந்துக்கு போக வேண்டியதுதான். அதுல என்ன இருக்கு? நல்ல யோசனையே. வியாபாரம் பிச்சுக்கிற முடியே. இங்க ஒரு வாரம் விற்கிற வியாபாரத்தை ஒரே நாள் வித்துட்டு வந்துருவோம் நம்ம மாட்டுக்கு. போய் மீனாட்சி சுந்தரேஸ்வரை பார்த்த மாதிரியும் ஆச்சு, கைக்கு காசும் ஆச்சு. அப்படியா சொல்றீங்க? நல்ல யோசனையாத்தே இருக்கு. ஜாலியா வேடிக்கை பார்த்த மாதிரி இருக்கும். ஆனா முன்ன கூட இப்ப இடத்த பிடிக்கணும். சாணங்க பூரா கடை ஓட்டுருக்குங்க, எல்லாம் பிடிச்சி வச்சிருப்பாங்களே இடத்த. நம்ம எங்கிட்டு பிடிக்கிறது? இப்ப போனா கிடைக்குமா நமக்கு இடம்? ஏண்டி கிடைக்காது? அதெல்லாம் கிடைக்க முடியாது. நம்ம போய் பிடிப்போம். ஏதாவது ஒரு இடத்த பிடிச்சி உட்கார வேண்டியது. அதுல என்ன இருக்கு? போலீஸ்காரங்க வந்து கேட்டாங்கன்னா ஏதாவது தண்ணை கட்டி விட்டுட்டு நம்மளோட ஒரு கடையை போடுவோம். வேற யாரு கேட்க போறாங்க? ஏண்டி ஜாலியா தாண்டி இருக்கும். நல்ல டாடா ஏசி வண்டி பிடிச்சி போகலாம். என்னையத்தான் எங்க அம்மா விடுறாங்களான்னு தெரியலையேடி. அப்படி தூரத்துக்கு எனக்கும் ஆசையா இருக்குடி. ஜாலியா ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலாம். நீ கவலைப்படாதடி, அம்மாட்ட நாங்க பேசுறோம். நீ முன்னாடி உட்காந்துக்க, பின்னாடி உட்காராம டிரைவர் சீட் பக்கத்துல அலங்காம குழுங்காம உட்காந்துக்குவா. அதுல என்ன இருக்கு? வேணாம்டியே விளையாடுத்தனம் பண்ணாதீங்க. அந்த பிள்ளை மாசமா இருக்க வெளியே கூப்பிட்டு திரியிறீங்க. இங்க பாரு மாலினிய, பேசாம இரு. தேவையில்லாமல வேலை பார்க்காத, வீட்டுல இரு. நாங்க போயிட்டு வரோம். பெண்ண கொடைக்கானல் வரப்ப கூட வா. பெண்ண என்ன பாட்டி ஜாலியா இருக்கும். நீங்க எல்லாம் போவீங்க, நல்ல கூட்டத்துக்குள்ள வேடிக்கை பார்த்துக்கிட்டு திருவிழா பார்த்துட்டு வருவீங்க. நான் வர முடியல. சே அது சரிடியே, கொடைக்கானல் போறதுக்கு என்ன காசு கொடுத்துட்டீங்களா இல்லையா? எல்லாரும் ஒன்னு அதை பத்தி பேசவே காணாமே, டக்குன்னு ஆப் பண்ணி போட்டீங்க. நான் என்ன காசு கொடுக்கல வாட்டியே. இந்த வள்ளி மட்டும் போய் கொடுத்துட்டு வந்திருக்கா அவள இருக்கு. அந்த மாமிட்டு தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க மாக்கா. நான் போய் கொடுக்கணும் இதுக்கப்புறம் தான். அதான் அன்னைக்கு போனா அவங்க இல்ல வீட்டுல. இந்த வண்டிக்கு வரேன் இருக்கு. நீ கேட்போம் யார் யார் காசு கொடுத்துருக்காங்கன்னு. என்ன வெயிலுச்ச, நாக்கெல்லாம் ஒரே வறட்சி ஆயிடுச்சு. ஏதாவது குடிக்கணும் போல இருக்கு. இளநீ கடை இருக்கு, இளநீ வாங்கி குடிப்போமா? கூழ் இருக்கு, இளநீக்கு எல்லாமே வச்சிருக்காங்க வழியே. என்ன குடிப்போம்? சரி ஒரு சர்பத்தை குடிப்போம் ஃபர்ஸ்ட்.
நடந்துட்டோம். இந்த ஒரு உள்ள வருதே என்னமோ வாங்கத்தே வருது போல இருக்கு. என்ன வேணும் கேளுங்கடியே. என்னம்மா பாப்பா, என்ன வேணும் உனக்கு? ஆண்டி, எனக்கு ஒரு சர்பத் கொடுங்க ஆண்டி, ரொம்ப தாகமா இருக்கு. இங்கே வரமா பாப்பா, நீ தாகமா இல்லைன்னு சொன்னாலும் நாங்க சர்பத் கொடுப்போம், காசு கொடுத்தா போதும். அதுக்கு இல்ல ஆண்டி, தாகமா இருக்குன்னு சொன்னா நல்லா ஐஸ் கட்டி எல்லாம் போட்டு நல்லா தருவீங்கல்ல கூலா, அதுக்காகன்னு சொன்னேன். இந்தம்மா பாப்பா, சர்பத்தை வாங்கி குடி, நல்ல சில்லுன்னு இருக்கும், விறுவிறுன்னு குடிச்சா வெயில் எல்லாம் மறந்து போயிடும், குடி. ஆஹா, சர்பத்து பார்க்கவே சூப்பரா இருக்கு, ஐஸ் கட்டலாம் மிதக்குது. விறுவிறுன்னு சூப்பரா இருக்கு. அதுக்கு மறந்து குடிச்சு போடணும். ஆனா காசு இல்லையே, இந்த ஆண்டி வேற அடிப்பாங்க போகுது காசு கொடுக்காட்டினா. என்னம்மா பாப்பா, நல்லா ஐஸ் கட்டி ஓடி சர்பத்து வேணும்னு கேட்ட கொடுத்தா குடிக்காம சர்பத்தே ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருக்கிய, குடிமா. இவருமா மத்த பக்கம்லாம் 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க, நாங்க 30 ரூபாய்க்கு விற்கிறோம். நியாயமான விலைமா, குடிச்சுட்டு காசு கொடு. குடிச்சுட்டு எப்படி நம்ம எஸ்கேப் ஆகிறது உங்ககிட்ட இருந்து? ஒண்ணுமே முடியலையே, என்ன பண்றதுன்னு தெரியல. தப்பி யோசிடி. சூப்பரா இருக்கு, வெயிலுக்கு இதமா இருக்கு. ஆளு நண்டு கணக்கு இருக்கு, கையும் இல்லாம காலும் இல்லாம ஏப்பமெல்லாம் பயங்கரமா தூக்குது சத்தம். சரிங்க ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, நான் போயிட்டு வரேன். ஏய் சித்தரம்பே, நில்றி. என்னடி நீ வாட்டுக்கு வந்து சர்பத்தை குடிச்சிட்டு போயிட்டு வரேன், போயிட்டே இருக்க. காசு யார் தருவா? உங்க அப்பா நான் வருவாரு, காசு எடுத்து வைடி. வேண்டாம் ஆண்டி, எங்க அப்பா பத்தி பேசாதீங்க. எங்க அப்பா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்க குடும்பத்திலே காசு கொடுத்து பழக்கமே இல்லை, எங்க பரம்பரைக்கே பழக்கம் இல்ல. எங்க அப்பா யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. யாருடி? யாரு உங்க அப்பா? யாருன்னு சொல்லு, யாரா இருந்தா நாங்க பாத்துக்கிறோம். உங்களுக்கு பயமா? சர்பத்தை வந்து நல்ல மடக்கு மடக்குன்னு குடிச்சுட்டு காசு கொடுக்காம ஓடுறான். எடுத்து வைடி காசை, இல்லைன்னா உங்க அப்பா யாருன்னு சொல்றீ? இங்க பாருங்க ஆண்டி, இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் தெரியுமா உங்களுக்கு? அவர் பேர் தெரியுமா உங்களுக்கு? என்னது இன்ஸ்பெக்டரா? இன்ஸ்பெக்டர் மகளா இவ? ஐயோ, நம்மளே ரோட்டு இடத்துல கடை ஓட்டிருக்கோம். இவ போய் சொன்னானா என் கடையை காலி பண்ணிவிடுதானே. போனா போகுது, ஒரு சர்பத்து தானே, விட்டுருவோம். என்ன பாப்பா சொல்ற, நீ இன்ஸ்பெக்டர் மகளா? ஓஹோ, அப்பனா இந்த ஆண்டிக்கு இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் யாருன்னே தெரியாத போல இருக்கு. அதே இன்ஸ்பெக்டர் மகளான்னு கேக்குது. அடிச்சு விட்டு கிளம்ப வேண்டியதேன். ஆண்டி, ஆமாங்க ஆண்டி, நான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் மகதான். ஏமா பாப்பா, நீ ஒண்ணும் காசு தர வேணாமா, நீ போமா, நாங்க பாத்துக்கிறோம். ஒரு சர்பத்து தானே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ கிளம்பு. ஆமாமா, நீ போ, நீ காசு தர வேணாம். அப்பா வந்தா நாங்க சொல்லிக்கிறோம், நீ போமா. அப்பாட்ட போய் எதுவும் பேசிட்டு இருக்காத, பத்தி எல்லாம் ஒன்னும் சொல்ல வேண்டாமா. நீ எப்பமா வந்து சர்பத்து குடிச்சிட்டு போ. முட்டாள் ஆண்டிகளா, முட்டாள் ஆண்டிகளா, ஒரு பேச்சுக்கு அடிச்சு விட்டா நெசமல்ல அவ இன்ஸ்பெக்டர் மகன் நம்பிச்சுகளே. கூரட்ட கூமிட்டுங்க, இதெல்லாம் கடையை போட்டு சம்பாரிச்சு என்னத்தை கொடுங்க போதுகளோ. என்னம்மா எல்னி எவ்வளவுமா? சார் நீங்க சார் புதுசா இருக்கீங்க இந்த ஏரியாவுக்கு, பார்த்ததே இல்லை உங்களை. நானாமா இந்த ஏரியாவுக்கு புதுசா வந்திருக்கேன் இன்ஸ்பெக்டர். என்னம்மா இங்கனுக்குள்ள வழியில கடையை போட்டு வச்சிருக்கீங்க, கொஞ்சம் ஓரமா போடணுமா? ஆளு நடக்கிற பாதை இல்ல, இப்பெல்லாம் மக்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி போடக்கூடாது, கொஞ்சம் ஓரமா போட்டுக்கோங்க, புரியுதா? என்னது, நீங்க தான் இந்த ஏரியாவுக்கு புதுசா வந்து இன்ஸ்பெக்டரா? சார் இப்பதான் சார் உங்க பொண்ணு வந்து இங்க சர்பத் வாங்கி குடிச்சிட்டு போனாங்க சார். என்னம்மா சொல்றீங்க? ஏன் பொண்ணா? எனக்கு எப்படி பொண்ணு இருக்கும்? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. ஆத்தாடி, உண்மையான இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரா? எஸ்கே பப்பிமா எஸ்கே. ஏய் இந்தாமா பொண்ணு, நில்லுமா. பிரான் வளைய பண்ணிட்டு இருக்க, நீ இன்ஸ்பெக்டர் பொண்ணுன்னு சொல்லி நிக்கிறியா இல்லையா இப்ப? ஆண்டி, உங்க சர்பத்துக்கு காசு. அட கடவுளே, ஒரு சின்னூண்டு வாண்டு நம்மள ஏமாத்தி பிடிச்ச எத்தனை வாத்தியம். என்னம்மா சொல்றீங்க? ஏன் பொண்ணுன்னு சொல்லி வந்துச்சா? யாருமா? எப்ப வந்துச்சு? எதுக்கு வந்துச்சு? சார் இப்பதான் சார் ஒரு சின்ன பொண்ணு இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் பொண்ணுன்னு சொல்லி சர்பத்தை குடிச்சிட்டு காசு கொடுக்காம ஓடி போச்சுங்க சார். அப்படிலாம் எனக்கு யாரும் இல்லம்மா, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. நானே தன்னால ஒண்டி கட்டியா கிடைக்கேன். எனக்கு எந்த பொண்ணுமா இருக்கு? ஏதாவது பிள்ளை ஏமாத்தி குடிச்சிட்டு போயிருக்கும் வெயிருக்கு. சரிம்மா, ஒரு இளநீ கொடுங்கம்மா. சார் இளநீ நல்லா இருக்குல்ல சார்? நல்லா இருக்கும் சார், இன்னும் கூட வாங்கி குடிங்க சார். போதுமா, ஒரு நாளைக்கு ஒரு இளநீ தான் குடிக்கணும், அதுக்கு மேலாம் குடிக்க கூடாது. நீ கடை இங்கேயே போட்டுக்கோங்க, டெய்லி ஒரு இளநீ வந்து குடிப்பீங்க. ஆனா வந்து கொஞ்சம் ஓரமா போடுங்க, ஒதுக்கப்படுத்தல, சரியா? ஆகும் சார், நாங்கள் ஒதுக்குப்புறமா போட்டுக்கிறோங்க சார், மக்களை என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். சார் நீங்கள் டெய்லி வந்து இங்கேயே இளநீ குடிச்சிட்டு போங்க. கூழ் கூட இருக்கு சார், சர்பத்தெல்லாம் இருக்கு சார், சாத்துக்குடி ஜூஸ் எல்லாமே இருக்குங்க சார். அப்படியா? இம்பிட்டு வகை இருக்கா? சரி, ஒரு நாளைக்கு ஒன்று குடிப்போம் மாற்றி மாற்றி. சரிம்மா, சூப்பராக இருந்துச்சுமா, நான் கிளம்புறேம்மா. அது கிளம்புறாரா? என்ன காசு கொடுக்காம கிளம்புறேன்றாரு இவரும்? என்னங்கடா எல்லாத்துக்கும் சேவை செய்யறதுக்கா கடை திறந்து வச்சுக்கோங்க சார். இந்த காசு சார் இளநிக்கு. என்னம்மா யாருக்கிட்ட பேசுறோம் தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் நினைச்சேன் நீ கடையவே காலி பண்ணி விட்டுருவேன். கடையை வைக்க முடியாது தெரியுங்களே, ஏதோ பர்மிஷன் கொடுத்துருக்கேன், சும்மாவா? டெய்லி நான் வந்து கேட்கணும், எல்லாத்தையும் நீங்க கொடுக்கணும், ஓசியாதான். காசெல்லாம் கொடுக்க முடியாது. என் பேரை சொல்லி யாரோ ஒரு பிள்ளை அந்த பிள்ளைய ஓசியா சர்பத்து குடிச்சு போயிருக்கு, நான் எப்படிமா காசு கொடுக்க முடியும்? சொன்னது புரிஞ்சுச்சா? டெய்லி வருவேன், டெய்லி ஒன்று ஃப்ரீயா கொடுக்கணும், இல்ல கடை அடிச்சு காலி பண்ணிடுவேன் பார்த்துக்கோங்க.
சரிங்க சார், நீங்க வந்து குடிச்சிட்டே போங்க சார். நீங்க காசே கொடுக்க வேணாம், கிளம்புங்க சார். இன்னைக்கு எல்லாம் என் கதை தலையெழுத்து ஓசிலே கொடுத்து அழுகணும்னு இருக்கு சார். குடிக்கிறது இப்படி ஏமாத்திட்டு போயிடுச்சடி நம்மள. பத்தாவதுக்கு இந்த ஆள் வேற வந்தியா ஒரு இளநீ குடிச்சிட்டு எனக்கு நாண்டு போயிட்டான் காசு இல்லன்ட்டு. அடடா, இன்னைக்கு 30, இது ஒரு 50, 80 ரூபா போச்சே, என்ன செய்வேன்? ஆமாடி, ஒரு சின்னோண்டு வாண்டு நம்மள வந்து ஏமாத்தி விட்டு போயிருச்சு எத்தனை பேத்தியும். அதாண்டி கவலையா இருக்கு. என்ன பல்லு பாட்டி அப்படியே இருக்கு, வாயை ஓபன் பண்ண வச்ச மாதிரியே இருக்கு. என்னாச்சுன்னு கேள்றியே? ஏ பாட்டி பல்லு பாட்டி, என்னாச்சு? எனக்கு இப்படி முடிச்சுருக்க? அது இல்லடி, ஒரு பொடிக்கல்ல வந்து எப்படி நைஸா குடிச்சு விட்டு ஏமாத்தி விட்டுட்டு போயிட்டு என்னமா அசிங்கமா வஞ்சி விட்டு போதேடி. பிங்கில கடி பிலா பிண்டு போதே அப்படின்னு என்னது? பிங்கில கடி பிலா பினா நீங்க 4 பேரும் கூறுட்ட கூமுட்டைங்க, நீங்களா எதுக்கு லாய்க்கே இல்லைன்னு அர்த்தம். அப்படியா சங்கதி? அப்பனா உங்க 3 பேர் தான் சொல்லணும், என்ன எதுக்கு சேர்த்து சொல்லுச்சு மெண்டலு? சாப்பாடு ஆக்கி வச்சிட்டேன், எல்லா வேலையும் முடிச்சு வச்சிட்டேன். நானே இந்த வள்ளி ராணி கடை வரைக்கும் போயிட்டு வரேன். அவளுக்கு அன்னைக்கு வீட்டுக்கு வந்து போனதாம்ல, என்ன கேட்டு வரேன். தேடி வந்தாளுங்க, நம்ம பேசணும்டாளுங்க. போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு வரேன். அப்படியா? எங்க நீ மட்டும் போறியா? அந்த அம்மா வருதா? சமந்தி அம்மா வருதா? அப்படியா? நீங்களும் போறீங்களாக்கா? சரி சரி. இந்த சரசன்ற என்ன செய்யறா? அந்த சரசு எங்கேயாவது உரசி கொண்டு இருப்பாள் உட்காந்துக்கிட்டு தூண் பக்கத்துல. அவளுக்கு வேற என்ன வேலை இருக்கு? அந்த செல்லு போன வச்சுக்கிட்டு தூண்ல உரசிக்கிட்டு அது உனக்கு ஏதும் கிடப்பா. அவ வீட்டுலதான் கிடக்கா. சரிங்க, உங்களுக்கு சாப்பாடு எதுவும் போட்டு தருவாத்தா? அப்புறம் சாப்பிடுறீங்களா? சாப்பாடு இப்ப வேணாம், எனக்கு பசி எடுக்கல. ஒரு மாதிரி நெஞ்ச கரிசிக்கே வெது கழிச்சிக்கே வருது. பிறகு மேல போட்டு சாப்பிட்டுக்கிறேன். என்ன அந்த அம்மாவுக்கு மேடமுக்கு மகாராணிக்கு போட்டு கொடுத்துட்டியா சாப்பாடெல்லாம்? சாப்பிட்டாளா? அந்த பிள்ளைக்கு சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்துட்டேன். ஜூஸ் போட்டு ரூம்ல வச்சுட்டேன், எடுத்து குடிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கு. சரித்த, அவகிட்ட எதுவும் பேசாதீங்க. தேவையில்லாம பழைய வரைக்கும் வீட்டுல பிரச்சனை வந்துட போகுது. நீங்க வாட்டுக்கு பேசாம இருங்க. அந்த பிள்ளை வாட்டில் பேசாம இருக்கட்டும். தேவையில்லாம இந்த டயத்துல நம்ம டென்ஷன் ஆகிக்க கூடாது நம்மளும். ஆமா, நான் போய் எவ்வளவு டென்ஷன் பண்றேன். டென்ஷன் பெரிய சீமாட்டி. அவ ஒரு ஆள்றாண்டு. அவ என் மேல ஏட்டி முடி செஞ்சா நமக்கு பொறுக்க மாட்டேங்குது, கோவம் வருது, வஞ்சு விடுறோம். இல்லாட்டினா அவளை வயிறு மேகம் தலையெடுத்தா அதை கிடக்கட்டேன். என்ன உங்க கொழுந்தனும் கொழுந்த பண்ணாட்டி ஊருக்கு போனவங்க ஒரே தான் மாமியா வீட்டுல உட்காந்துட்டானாக்கா இன்னும் ஆள காண அவனை. அது என்னமோ வெளியில அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால ஒரு வாரம் இருந்துட்டு வரேன்னு சொல்லிச்சுது. அது என்ன வரல. என்னவா அவளுக்கு என்ன ஆச்சு? நல்லா தானே இருந்தா அவாட்டுக்கு. சும்மா சொல்லுவாளுங்க, இவன் போய் மாமியா வீட்டுல உட்காந்துக்கிட்டு சாமாளிக்கிறக்காண்டி மாமியாருக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு அள்ளி விட்டு இருப்பான். அவங்க எப்பயும் வராங்க. அவங்க வந்து இங்க வந்தா மட்டும் என்ன வேலை கிழிக்க போறாங்க புருஷன் பண்ணாட்டியும். எப்படினாலும் பாக்குற சொல்லி நீயும் உன் புருஷன் தான் பார்த்தாகணும். சரி சரி, போய் காலத்துல வாங்க. அச்சோ, முக்கியமான வேலையை மறந்து போயிட்டேன் பாரு. நமக்கு ஒரு நினைவு இருக்க மாட்டேங்குது, யாவுமே வர வர மங்கி போச்சுட்டே. என்னடி அங்கம்மா, என்ன எனக்கு மறந்துட்டியா? அதத்தான் அத்தோட சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். சித்திர திருவிழாவுக்கு போயிட்டு வரலாமான்னு சொல்லி கேட்கலாம்னு நினைச்சிருந்தேன். அதை மறந்தே போயிட்டேன் பாரு. என்னடி என்ன சித்திர திருவிழாவுக்கு சொல்லணும்னு நினைச்சா? ஏத்த, சித்திர திருவிழாவுக்கு போய் வேடிக்கை பார்த்துட்டு வருவோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரு 4-5 வருஷத்துக்கு மேல போகவே இல்லை. இந்த வருஷம் நாளும் போய் சாமியை கும்பிட்டு பார்த்துட்டு வருவோம். கூட்டத்தோட கூட்டமா நின்று. ஏண்டி அங்க சாணங்க ஐயா முச்சு கிடக்குங்களே, அந்த கூட்டத்துல என்னன்றி போய் வர்றது? நம்ம சாணங்க ஜூஸ் போட்டு எடுத்து போடுங்க. அத்தேடி அத்தே, நம்மளால முடியாது சாமி. வேணும்டா நீங்க போயிட்டு வாங்க, என்னால முடியாது. என்னையெல்லாம் சாணங்க நெரிச்சே கொண்டு விடுங்க. என்ன நீங்க வரலையா? அப்பனா நானு சரி போயிட்டு வருவோம் எல்லாரும், ரொம்ப நாள் ஆகி போச்சு அப்படின்னு நினைச்சிருந்தேன். எலி பாட்டி, நீ என்ன சொல்ற? எனக்கு ஓகே, நான் எங்க கூப்பிட்டாலும் வருவேன், எப்ப கூப்பிட்டாலும் வருவேன். எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாதுப்பா. அவங்களுக்கு என்ன சின்ன பிள்ளைனக்கா, அவங்க வாடிக்கு எங்கேயும் போவாங்க வருவாங்க, நம்மளால முடியாது சாமி. சித்திர திருவிழானா சும்மாவா? சாணம் எக்கட்டமால நிற்கும். தேடி மூச்சு விட கூட முடியாது. நம்ம வாடிக்கு வீட்டில் இருந்தா கூட டிவியில கூட நல்லா சாமியை பார்க்கலாம். அங்கே கூட சாமியை பார்க்க முடியும் நம்ம. தேடி அந்த கூட்டத்துக்குள்ளே சிக்கி அம்மா முடியாது சாமி. அப்படியா சொல்றீங்க? சரி, அவளுகளை கேட்பான். வள்ளி ராணி இவளுக்கு வராதுலாண்டு வந்தா போவான். இல்லாட்டினா வீட்டுல சாமி கும்பிட வேண்டியது, டிவியில பார்த்து அப்புறம் என்ன செய்யறது? அதுக்கு வேலை கிடக்கு நிறையா. பூரா வீடுவாசல் பூரா கிளீன் பண்ணணும், செய்யணும், துணிமணி துவைக்கணும், ஏகப்பட்ட வேலை கிடக்கு. பூஜை சாமான் பூரா விளக்கணும். ஞாயிற்றுக்கிழமை எல்லா வேலையும் செஞ்சு வச்சாதே. ஞாயிற்றுக்கிழமை திருக்கல்யாணம், அதுக்கப்புறம் எதிர் சேருவ ஆத்துல அழகர் இறங்குறாரு, ஏகப்பட்ட அது வரிசையா வரும். வீட்டை சாமி கும்பிடணும், வைக்கணும். நினைச்சாலே கிருகிருன்னு வருது. எனக்கு ஒரு உதவிக்கு ஆள் இல்ல. அந்த பிள்ளை வெண்ணிலா ஊருக்கு போயிருச்சு. இந்த சாரசு மதினிக்கு வேலை செய்ய முடியல. நான் என்ன செய்ய? பரமும் பாவாங்க கட்டி கொடுத்து போயிட்டா. இந்த பிள்ளை மாசமா இருக்கு, நம்மளே எல்லாத்தையும் இழுத்து கட்டி செய்ய வேண்டியிருக்கு. வீட்டுக்கு வேலைக்காரி ஒண்ணு போட்டான, வேலைக்கு வந்தாலும் பாத்திரம் கழுவ, துணி துவைக்க, வீடு வாச கூட்டி அல்ல கொஞ்சம் வச்சுக்கலாமடி. நீ எத்தனை நேரமே பாவம் எல்லா வேலையும் செஞ்சுக்கிருப்ப. ஆமா வாட்டி, இம்புட்டு வருஷமா நம்ம செஞ்சுட்ட வேலையை இன்னும் என்ன காலம் போன கடைசியில வயசான காலத்துல வேலைக்காரி வைக்காட்டினா என்ன? நம்மளே செய்ய வேண்டியது நம்ம வீட்டு வேலையை. யாரு செய்யறோம்? நம்ம புருஷன், நம்ம பிள்ளைய, நம்ம மாமியா தானே செய்யறோம். சரி, ஒரு வாசத்துக்கு தான் ஒரு ஆளை போடு. அப்படியே காலையிலே எந்திரிச்சிடுற. வாசலிக்கணும் வாசலிக்கணும் தூங்கவே மாட்டேங்கிற.
சமந்தி, நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களா? நீங்க சொன்னது போல ஏதோ ஒரு பாத்திரம் கழுவ, ஒரு துணிமணி வைக்க, வீடு வாசல் கூட ஒரு ஆளை போடலாம், வைக்கலாம். வாசல் தொளிக்கிறதுக்கு இன்னொரு பொம்பளை போடக்கூடாது. நம்ம வீட்டு வாசல் நம்ம தான் தொளிக்கணும். அப்பதான் நம்ம வீட்டுல மகாலட்சுமி வருவா. எவ்வளவு ஒருத்தி வந்து வாசல் தொளிக்க வருவாங்களாக்க? ஒரு பொம்பளை எம்புட்டு வேலை செஞ்சாலும் வெட்டி செஞ்சாலும் காலையில எந்திரிச்சு வாசல் தொளிச்சாதே அவன் மூஞ்சியில ஸ்ரீதேவி வருவா, இல்லாட்டினா மூதேவிதே வருவா. அதை தெரிஞ்சுக்கங்க முதல்ல. நம்ம வீட்டு வாசல் நம்ம தொளிச்சாதே நமக்கு வந்து அதிர்ஷ்டம் சௌபாக்கியம். அப்படியா? சட்டத்தை இப்படி மாத்திட்டாங்களா? நம்மள கேட்காம புதுசு புதுசா சட்டம் போடுறாங்க சாமி. ஆமா வாட்டி, அத்தை சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பாத்திரத்தை கழுவ சொல்லலாம், ஒரு வீடு வாசல் கூட்ட சொல்லலாம், அப்படித்தான். மற்றபடி அடுப்படி வேலையை நம்மதான் செய்யணும். நம்ம வீட்டு அடுப்படியில இன்னொரு ஒம்பளை உள்ள விடக்கூடாது, தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சவங்க விஷயம் தெரிஞ்சவங்க யாரும் விட மாட்டாங்க அவங்க அடுப்படிக்குள்ள. நம்ம பெட்ரூம்குள்ளேயும் சரி, நம்ம அடுப்படிக்குள்ளேயும் சரி, அடுத்த ஆளுகளை உள்ளே விட மாட்டாங்க. நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும். மற்ற வேலைக்கு எல்லா வேலையும் கூட ஆள் வச்சுக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி ஒரு தோட்டத்து வேலை பார்க்கறதுக்கு, தோட்டத்துக்கு தண்ணி ஊத்த, செடி தண்ணி ஊத்த, போனது வந்து பாக்குறதுக்கு, செய்யறதுக்கு, ஒரு ஏதோ நீங்க சொன்ன மாதிரி துணிமணி கூட துவச்சு போட சொல்லலாம். அது கூட நிறைய பேர் வாஷிங் மிஷின் போட்டு அவளே காய போட்டுக்கிறாங்க. அது பெரிய வேலை கிடையாது. ஒரு வீடு வாசல் கூட்ட வைக்கலாம், செய்யலாம், அந்த மாதிரி வேலை செய்ய வச்சுக்கலாம். மற்றபடி அத்தை சொன்ன மாதிரி வாசல் தெளிக்கிறதும் சமையல் கட்டு வேலையும் நம்ம தான் செய்யணும். அப்பதான் நம்ம வீட்டுக்கு லட்சுமி வரும். ஓகே ஓகே லட்சுமி தேவி, நீ எங்கேயும் போயிடாதம்மா, இந்த வீட்லயே தான் இருக்கணும். நீ போகணும்னு நினைச்சாலும் மாமியாரும் மருமகளும் விட மாட்டாங்க. உனைய நீ இங்கேயே தான், உன்னை சிறை வச்சுட்டாங்கோ. எரி பாட்டியோட சிரிப்புதே, எதை எடுத்தாலும் விளையாட்டுதே இருக்கு. என்னக்கா கடப்பக்கம் வரையமிட்டு ஆளே காணா? நாங்களும் வருவேன் எதிர்பார்த்தியா உட்காந்துட்டு இருந்தோம், உன்னை ஆக்கானா? வாங்கடி வாங்க, இப்பதான் கடை போதேன் கிளம்பிக்கிருந்தா, அதுக்குள்ளே இங்க பேசிக்கிருந்தா இந்த சித்திர திருவிழாவை பத்தி. அதுல லேட் ஆகி போச்சு, ஆளு கொண்டு பேச. வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க உட்காருங்க. என்னங்கடியே நீங்க எந்த இருந்து வந்துட்டீங்க? கடையை அப்புறம் யார் பாத்துக்கா? நாங்க வந்துட்டோம். என் பல்லு பாட்டிங்க மாலினி உட்கார வச்சுட்டு வந்தோம். உடனே ஆளவே நானா அதையும் தேடி வந்துட்டான். ஏண்டி ராணிய, உன் வீட்டுல யார் வரீங்க? கொடைக்கானலுக்கு உன் மாமியா வருதா இல்லையா? கொடைக்கானலுக்கு எல்லாருமே வருவோம். என்ன காசு 1000 ரூபான்றாங்க, அதுதான் கொஞ்சம் கூடுதலா தெரியுது. ஏதோ கொஞ்சம் கம்மி பண்ணா கூட பரவாயில்ல. இதுக்கு மேல எங்கிட்ட கம்மி பண்ணுவாங்க? 1000 ரூபா தாண்டி. உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எல்லாம் அவங்களே கொடுத்துறேன்றாங்க, வச்சுக்கிறேன்றாங்க. அப்புறம் என்ன செய்ய? அப்புறம் அப்படித்தான் கேட்பாங்க. அது கம்மியாக கேட்பாங்க. ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி தரேன்றாங்க கடையில. அப்புறம் அவங்களுக்கு என்ன இருக்குதுல்ல? சரிக்கா, எங்க வீட்டுல நானு, எங்க வீட்டுக்காரு, என் மாமியா, என் மகன் எல்லாம் வரோம். கொசுறு கிசுறு எதுவும் கொடுக்க மாட்டாங்களா? வெங்காயம் தக்காளி காய்கறி எல்லாம் வாங்கினா ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி கொசுறு தராங்கல்ல, அது மாதிரி ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். பேசாம என் வாயை பிடுங்காது, என்ன இருந்தாலும் சொல்லிட போறேன். கொசுறு அது இதுன்னு கிட்ட தேவையில்லாம. ஏண்டிய ஆள் கணக்குனா ஆள் கணக்கே வாங்குவாங்க, இதுல நிறைய கொசுறு கொடுப்பாங்க உனக்கு. சரிடியே, அது கிடக்கட்டேன். அதுக்கு நாள் கிடக்கல, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே போறோம். இதுக்கு போவோமா? சித்திர திருவிழாக்கு வரீங்களா? போய் வேடிக்கை பார்த்து சாமி கும்பிட்டு வருவோமா? ஏக்கா, அதை பத்தி தாக்க நாங்களும் பேச வந்தோம். சித்திர திருவிழாவுக்கு போய் அங்க கடையை போடலான்னு பாக்குறோம். என்ன சொல்ற? டாட்டா ஏசியை பிடிச்சி அதுல இளநீ அள்ளி போட்டுக்கிட்டு, மட்டும் கூட காய்ச்சிக்கிட்டு, மோரை கடைஞ்சி, ஜூஸ் யூஸ் எல்லாம் இந்த பழமெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு ஆனா ஒரு கடையை போடலான்னு பாக்குறோம். அதை நீ வரையான்னு கேட்கலான்னு பார்த்தா நீயே வரையான்னு எங்களை கேட்குற. என்ன சொல்றீங்க? சித்திர திருவிழாவுக்கு போய் கடை ஓட போறீங்களா? ஆமாப்பதா, இங்க ஒரு வாரம் 10 நாள் விற்கிற வியாபாரத்தை அங்க ஒரே நாள் அள்ளி புடலாம்ல காசு. அடிக்கிற வெயிலுக்கு ஜனங்க ஐஸ் வாட்டரை கொடுத்தா கூட வாங்கி குடிச்சுக்கிட்டே இருக்கு காசு கொடுத்து. எனத்தையும் வித்து காசு ஆகி போடலாம்ல போனா. சூப்பர் சூப்பர், குட் ஐடியா. நீ தாண்டி ஒரு உண்மையான வியாபாரிடி, நல்ல பிசினஸ் பண்றீ. இப்படி தாண்டி யோசிக்கணும். எந்த சீசனுக்கு எங்க போகணும், எங்க ஸ்டால் போடணும், எங்க விற்கணும், இப்படி யோசிச்சாதான் உண்மையான பிசினஸ் மைண்ட் இருக்குன்னு அர்த்தம். உங்ககிட்ட நிறைய பிசினஸ் மைண்ட் இருக்குடி. நீ பெரிய ஆளா வரவடி ஃபியூச்சர்ல. நல்ல யோசனை வேண்டியே. அப்புறம் என்ன, ஒரு டாடாச்சி வண்டியை பிடிச்சி கூட அப்படியே எல்லாரும் போய் வருவோம். அதெல்லாம் இருக்கு. நானும் கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன். நீங்க சொன்ன மாதிரி வியாபாரம் ஆயிடுச்சு. போய் சாமியை பார்த்து சாமி முட்டை மாதிரி ஆகி போச்சுல, போவோம். நானும் வரேன் கோயிலுக்கு. சித்திர திருவிழா பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நாங்களும் சின்ன பிள்ளைய பார்த்ததே இல்ல. நானும் வரேன். என்னம்மா சொல்ற? நீ எல்லாம் அந்த கூட்ட நிகழ்ச்சிகள் வந்து இடத்துக்கு ஆகுறது, பேசாம வருமா? பிள்ளை வரக்கட்டும் நல்லபடியா. அடுத்த வருஷம் போவோம் எல்லாரும், சரியா? இந்த தடவை நாங்க மட்டும் போயிட்டு வரோம். நீ வீட்டுல இருக்கோளாரா? ஆமா, இது மட்டும் நல்ல ஊசுறதுக்கு எங்கேயாவது போயிருது. நம்மள சும்மா மாசமாக்குது சொல்லி காமிச்சுக்கிட்டு எங்கேயுமே விட மாட்டேங்குது. எரிச்சலா இருக்கு. சரி, என்னைக்கும் குழந்தை பிறக்குமோ தெரியல. ஒரு ஃப்ரீயாவே இருக்க முடியல சுதந்திரமா. எதிர்த்தாலும் மாசமா இருக்குன்னு சொல்லி உயிரை வாங்குது. என்னம்மா கோச்சுக்கிறாதம்மா, உன் நல்லது தானே சொல்றேன் அத்தை. ரொம்ப கஷ்டமா இருக்கும்மா, அந்த கும்பலுக்குள்ள போயெல்லாம் வர முடியாது. வெயில் வேற பயங்கரமா ஜாஸ்தி அடிக்குது. அடுத்த வருஷம் அத்தையை கூட்டு போறவனி என்ன? என்னக்கா நீ சொல்லிக்கே இருக்க? ஒரு மருமக ஊனாம நம்ம பதில் சொல்லாம அவாட்டு வெடுக்குன்னு திரும்பி போய்க்கிருக்கா. பாவம் ஆசையா வரேன்னு சொல்லியிருக்கோம். வேணாம் சொல்லவும் மனசு சிக்கனா இருக்கும். அதே போகுது பாவம். அப்புறம் என்ன செய்ய? அந்த பிள்ளைக்கு ஆசையாத்தே இருக்கும். நீ என்ன செய்ய? இந்த மாதிரி நேரத்துல கூட்டத்துக்குள்ள கூப்பிட்டு அலைய முடியாது நம்மளால. அது இப்ப எல்லாம் கொஞ்சம் மண்டை கவுரமா ஆகி போயிடுது. ரொம்ப ஓவர் மண்டை கவுருவான். இப்படித்தான் செஞ்சுருது வீட்டுல. அம்மா சொன்னா எங்க கட்ட கொண்டுவாங்க. நம்ம இடத்தையும் சொல்லக்கூடாது, வாயில தரக்கூடாது. ஏண்டி வள்ளி, என்னமா பிரச்சனை நடந்துக்கோல, அதனால எல்லாம் ஒரு மாதிரியா பேசுறாங்க இருக்கு. அவர் ரொக்கப்பட்டு திரும்பிக்கிட்டு போறா. கிளவி ஒருக்கம் புலம்புது, என்னன்னு தெரியல. அப்புறமே தனியா இருக்கும்போது கேட்போம் அந்தம்மா காட்ட. ஏக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். உன் மாமியா இருக்கு, பேச முடியல. உங்க அக்கா விஷயத்தை பத்தி பேசணும்க்கா. என்னடி சொல்ற? எங்க அக்கா விஷயமா? உனக்கு எப்படி தெரியும்? நீ பாத்தியா எங்க அக்காவை? அக்கா, நான் பாக்கல.
என் வீட்டுக்காரர் இருக்காருல்ல, அவரு ஏசி டெலிவரி கொண்டு போனாராம். அப்ப உங்க அக்கா வீட்டுக்கு போனாராங்க்கா. பார்த்துட்டு விரும்பி அடிச்சு போய் வந்துட்டாரு. வந்ததுன்னு சொன்னாரு. அதை உங்ககிட்ட கேட்கலாம் நினைச்சுக்கிறேன். ஆமாடியே, எங்க அக்கா நாளைக்கு வரேன் இருக்கு வீட்டுக்கு. இன்னும் அத்தாட்ட சொல்லல, இதுக்கப்புறம் நீ சொல்லணும். உங்க மாமியை வர வந்து பேச்சு எடுக்கணும். இப்ப நம்ம பேசணும்னா என்னாலும் சொல்லுவோம். அவர் வந்ததுன்னு சொல்ல சொல்லணும். நாளைக்கு வராங்கன்னு சொல்லி இதுக்கப்புறம் தெரியும். இன்னும் கிளவி தெரியாது. அப்படியா? சரி சரி, அவங்க வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கிடுவோம். ஃப்ரீயா இருக்கும்போது சொல்லு, அப்புறம் பேசுவோம் அதை பத்தி. கிளவி தான் வைக்க போகுது. அக்கா, அங்கம்மாக்கா எப்படி இருக்கக்கா? அப்பதா ஏவ்ல மேகா, வா வா வா. என்ன ஆளே இந்த பக்கம் வர மாட்டேங்கிற? போனீங்கானா ஒன்னீங்கானா, எப்படி இருக்க? வா வா. நல்லா இருக்கேங்கக்கா. எங்க வீட்டுக்காரு எலெக்ஷன் டியூட்டிக்காக மெட்ராஸ் போயிட்டாரு. நானே தனியா இருக்கணும். அதான் இங்க கிளம்பி வந்துட்டேன். வாடியே சொக்கா போட்ட அக்கா, வா வா. இப்பதான் கண்ணு தெரியுதாக்கும் உனக்கு எங்களை? ஒரு போனீங்கானா ஆளிங்கானா கட்டி கொடுத்து போனவ அங்கேயே போய் செட்டில் ஆயிட்டேடியே. என்ன பழைய வடிக்கும் டவுசர் சட்டியும் போட ஆரம்பிச்சிட்டியா? ஆமா பத்தா, இதே இந்த வெயிலுக்கு ஃப்ரீயா இருக்கு. இந்த சேலையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்க முடியல. நைட்டியை போட்டாலும் கஷ்டமா இருக்கு. இந்த டவுசரை போட்டாதான் நல்லா இருக்கு. ஏ டவுசர் பாண்டி, வாடி வாடி, வா வா. நீ வந்துட்டீல, இன்னும் ஜாலியாவே இருக்கு. வா, கும்பலா நல்லா கூத்தடிக்கலாம். சித்திரத்துலாவுக்கு போறோம். நல்ல நேரத்துல வந்திருக்க நீயும். அப்படியா? சித்திரத்துலாவுக்கா போறீங்க? நானும் ஒரு தடவை கூட என்ன பார்த்ததே இல்லை. சித்திரத்துலா பிறந்ததுல இருந்தேவும் எனக்கு ரொம்ப நாளா பார்க்கணும் ஆசை. நல்ல நேரத்துல வந்திருக்கேன் போல. என்னடி சொல்ற? பிறந்ததுல இருந்து சித்திரத்துலாவுக்கு போனது இல்லையா? சித்திரத்துலாவுக்கு போகலன்னா நீ பிறந்ததே வேஸ்டடி. ஹாய் வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சித்திரை திருவிழாவுக்கு ரெடி ஆகியிருக்கோம். நீங்களும் வாங்க எங்கள் ஊருக்கு சித்திரை திருவிழா பார்க்கலாம். வெளியூரில் இருக்க மக்கள்லாம் நாங்கள் கூப்பிடுறோம். வாங்க, நல்லா வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. சூப்பராக இருக்கும். மதுரைக்கு அழகே சித்திரை திருவிழா தான். அதை மிஞ்சின கூட்டமே எங்கேயும் கிடையாதுங்க. அப்படியே சனங்க கேன்னு இருக்கும். வந்து நல்லபடியாக மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளை பெற்று போங்க எல்லாரும். வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க.